ஓகே, வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் நாலேஜ் இருக்க பர்சன்ஸை பார்ட் டைம் ஜாபாக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாபாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே, இப்போ ஜெயிலர் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா, இப்போது கேரளா ஷெடியூல் போயிட்டுருக்கு. இந்த கேரளா ஷெடியூல் வந்து பாலக்காடுலாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த கேரளா ஷூட்டை தாண்டி கர்நாடகாவில் எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நிறைய ஹியூஜ் ஃபேஸ் அன்சூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு ஃபைட் சீன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி படம் வந்து ரெடி ஆகிடுச்சு, நவம்பர் அதாவது நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா, இவங்க வந்து டிசம்பர் எண்டில் வந்து பார்க்குறாங்க. டிசம்பர் எண்டில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம் ஜெயிலர் 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ பார்க்கலாம், அதுக்குள்ளே நம்ம பட ஷெடியூல் எல்லாமே முடிக்கணும். அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பார்த்தா தெரியும் நமக்கு இதுக்கு மேலே. ஓகே, ஆக்டர் சூர்யாவோட கருப்பு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இயர் ஃபஸ்ட்லேயே வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி 46 எடுத்துக்கிட்டோம்னா ஹைதராபாத்தில் இப்போ ஸ்கெடியூல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அதை வந்து மிட் ஜூலை, அதாவது நெக்ஸ்ட் இயர் மிட் ஜூலைக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க மூவி டீம். ஸோ பார்க்கலாம், அதுக்குள்ளே வந்து நமக்கு கருப்பு ரிலீஸ் ஆனால் தான் இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகுது எப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, இப்போ அப்படியே கார்த்தி பக்கம் வந்தீங்கன்னா சர்தார் 2 வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து நல்லா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ படப்பிடிப்பு எல்லாமே முடிஞ்சு ரிலீஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாத்தியார் இந்த மூவியும் வந்து ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷிங் டச்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம். பட் இந்த மூவியும் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த வாத்தியார் மூவி ரிலீஸ் ஆனாலோ இல்லை சர்தார் 2 ரிலீஸ் ஆனாலும் அடுத்த படம் வந்து எப்போ ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். இப்போ வாத்தியார் வந்து இந்த இயர் டிசம்பரில் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா, ஸோ நமக்கு பொங்கல் அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரிக்குள்ளே வந்து நமக்கு சர்தார் 2 வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏதாச்சும் ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இயர்க்குள்ளே நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்டார்டிங்லேயே இல்லை சம்மர்லேயோ இன்னொரு மூவி வந்து ரிலீஸ் ஆகிடும். ஓகே, இப்போ எஸ்கே பக்கம் வந்தோம்னா பராசக்தி ஷூட்டிங் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் அடுத்து வந்து என்ன மூவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மூவி வந்து லைனப்பில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு அவர் கூட வந்து பண்ணுற ஒன்று ப்ராஜெக்டும், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிபி சக்கரவர்த்தி, அதாவது இதுக்கு முன்னாடி டான் பண்ணார் இல்லையா, அந்த மூவியும் வந்து அந்த டேரக்டரோடையும் பேச்சு போயிட்டுருக்கு. இப்போ வந்து சிபி சக்கரவர்த்தியோட ஒரு படம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜனவரி 2nd வீக்லேருந்து வெங்கட் பிரபு கூட வந்து ஜாயின் ஆவார் படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ வெங்கட் பிரபுவும் எஸ்கேவும் இணைஞ்சிருக்க படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் தான் பிஜிஎம் போடுறாரு, அதாவது இசையமைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து இந்த மூவிஸில் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஆக்டர் விஷ்ணு விஷால் எடுத்துக்கிட்டோன்னா 31st வந்து அவருக்கான மூவி வந்து ஆர்யான் வந்து ரெடியாக இருக்குது தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ இவரோட அடுத்த மூவி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோகேஷ் அஜில்ஸ், இவர் வந்து 11 மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்து எடுத்திருக்காரு. ஸோ இவரும் விஷ்ணு விஷாலும் இந்த மூவியில் வந்து அடுத்த மூவியாக வந்து இணைகிறாங்க. ஸோ இது வந்து இவங்க 2 பேருக்கான ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ இதை வந்து எந்த ப்ரொடக்ஷன் வந்து தயாரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ், ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ், இவங்க தான் வந்து இதை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம், மூவி வந்து ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா எப்படி இதுவாகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம்.